எடப்பாடிக்கும் டிடிவிக்கு ஒத்து போல, எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒத்து போல. இவர்களை கூட்டணியில வச்சுட்டு போய் தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா பிளான் பி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க பாஜக. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன், தேவைப்பட்ட ராமதாஸ் இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து விஜய் தலைமையில் ஒரு அணி ஏன் அமைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பாயிண்டா சொல்லிருப்பாரு. நாங்கள் கைகாட்டுகிறவர் முதலமைச்சர், எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் பாரு. நான் முதலமைச்சர் சொல்லவே இல்லை. கூட்டணி யாரை கை காட்டுகிறதோ அவர் முதலமைச்சர். அப்ப விஜய் பக்கம் அவர் போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு யாரும் ஓட்டு போடல. அந்த அம்மா உயிரோடு இருக்கப்ப அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு அதான் மறைவுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்ப எப்படி நீங்க பாஜகவுக்கு நீங்க நன்றி விசுவாசமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்கணுமே. நீங்க அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் மீறிட்டு நீங்க வந்து பாஜகவுக்கு நன்றி விசுவாசமா இருக்குன்னா நன்றி விசுவாசத்தை இங்கே காட்டணும், அங்க காட்டக்கூடாது. பாமக வந்து இப்போ இந்த பக்கம் இருக்குமா இல்ல திரு விஜய் அவர்கள் பக்கம்? கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு. அந்த கூட்டணியில இருந்து வெளியே வரவே முடியாது. வெளியே வர முடியாதுதானே பிரச்சனையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா நான் கூட்டணியில திரும்ப இணைவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அண்மையில தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள அவர் கொடுத்த காலக்கெடு முடிஞ்சிருச்சு. செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்து நான் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை வேற ஒரு அதிமுகவை சார்ந்த வேற ஒருத்தர் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு உண்டா இந்த சந்திப்பிற்கு பின்னால? இல்ல இந்த சந்திப்பு எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்குது. எடப்பாடிக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. கரம் ஓங்கி இருக்கிறது. எடப்பாடியினுடைய கரம் ஓங்கி இருக்கிறது. எடப்பாடி நினைச்சதை சாதிச்சிட்டார். நான் தான் முதலமைச்சர், நான் தான் கட்சியோட பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக, என்னோட தான் பாஜக கூட்டணி, இதுக்கு நீங்க ஒத்துக்குங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகளை தான் கூட்டு போறாரு. கட்சி நிர்வாகிகளை கூட்டு போய் சந்திச்சதுக்கு என்ன காரணம்? எங்களால பெருசா அரசியல் பண்ண முடியல, ஒரே குழப்பமா இருக்கு. செங்கோட்டையன் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, ஜெயலலிதாவின் மகன் ஒருத்தவங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க, இந்த பக்கம் டிடிவி ஒரு குறைச்சலா இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. இன்னும் 6 மாசத்துக்கு தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான குழப்பம் வச்சிருந்தா நாங்க வந்து ஃப்ரீயா வேலை செய்ய முடியாதுன்னு நிர்வாகிகளோட போயிருக்காரு. அந்த நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் அமித்ஷா அவர்கள்ட்ட. அவர் நான் ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு. நீங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட், நீங்க தான் நிக்கிறீங்க, நம்ம 2 பேரும் தான் அலைன்ஸ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரியான கூச்சல் குழப்பத்திற்கு இனிமேல் இங்கிருந்து வெளியேறியவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் டெல்லிக்கு அதுவும் மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. எடப்பாடியின் கை ஓங்கி இருக்கிறது. இது அவருடைய ராஜதந்திரம் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ராஜதந்திரம் கிடையாது, இது பிடிவாதம். கூட்டாட்சியா கூட்டணி ஆட்சியாங்கிறது அந்த அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் தெரியும். அது சீட் ஷேரிங்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 234ல யாரு ஈக்குவலா வந்து ஒரு 50 தொகுதிக்கு மேல பாஜக நின்னா கூட்டணி ஆச்சு. சிம்பிள் லாஜிக் தான், வேற பெருசா யோசிக்கலாம். 50 தொகுதிக்கு மேல பாஜக நிக்குதா அப்படின்னா அது கண்டிப்பாக அது கூட்டணி ஆட்சிக்கு உண்டான ஏற்பாடு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்ப என்னன்னா எடப்பாடி தன்னுடைய கட்சியும் சின்னமும் கையில விட்டு இருக்கணும். நம்ம ஆட்சி அதிகாரத்தை 2வது பாத்துக்கலாம். கட்சி முதல் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறார். அந்த கட்சிக்கு தனக்கு எதிராக ஒரு ஆளை உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எடப்பாடி பழனிசாமி செய்யறத பார்த்தா சரியா இருக்கும். ஏன்னா அந்த அம்மா மறைவுக்கு பிறகு கட்சி மிகப்பெரிய பலகீனமாகுது. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்றாரு, ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. யாரும் வந்து இவரை வந்து முதலமைச்சரா யார் போக போறாங்கன்னு தெரியல. அப்ப கூவத்தூர் நடக்குது. கூவத்தூரில் செங்கோட்டையன் தான் ரெஃபர் பண்றாங்க, செங்கோட்டையன் மறுக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி ரிஸ்க் எடுத்தாரு. இவங்க பக்கம் சொல்றாங்க அது துரோகம்னு. ரெண்டுமே இருக்கு. ஆனா அந்த கட்சியை 4 வருஷம் கொண்டு போயிட்டாரு. செயற்குழு பொதுக்குழு ஆட்களை கூட்டு வந்து தன்னை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டாரு. கட்சியை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து வெளியில போறாரு. செங்கோட்டையன் அவருக்கு மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு, எதிர்கருத்து வைக்கிறாரு, வெளியில போறாரு. ஆனா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு கிளை செயலாளர் கூட குரல் கொடுக்கலையே. இது வந்து எடப்பாடி கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அப்படியே வந்து வாக்கா மாறுமா, தேர்தல் களத்தில் இருந்து எதிரொலிக்குமா அப்படின்னா தேர்தல் களத்தில் திருச்சிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அதிமுக பாஜக கூட்டணி சந்திக்க போகிறது. கிட்டத்தட்ட 60 முதல் 70 தொகுதிகளில் அவங்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போறாங்க. இது எப்படின்னா வந்து டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்களை சார்ந்த வாக்குகள் பாக்குறப்ப தென் மாவட்டம் முழுவதுமா இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், இந்த பக்கம் மதுரையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும், இந்த பக்கம் தேனி கம்பம் வரைக்கும், இந்த பக்கம் இந்த பெல்ட் ஃபுல்லாவே அவர்கள் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது 60-70 தொகுதிகள்ல அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வாக்கு வங்கியை குறி வச்சுதான் இப்ப பாரத ரத்னா கொடுக்கணுங்கிற கோரிக்கை முன்வைக்கிறாரோ. அழுகிற விளையாண்டுட்டு இருந்த பிள்ளைகிட்ட பொம்மையை புடிங்கிட்டு நீங்க சாக்லேட்டை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்ப என்ன அந்த அம்மா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவை இயக்கியது, ஜெயலலிதாவின் பவர் சென்டராக இருந்தது சசிகலா தான். இன்னைக்கு ஓபிஎஸ்ஐ கொண்டு வந்ததும் சரி, டிடிவியை கொண்டு வந்ததும் சரி, ஏன்
எடப்பாடியை முதலமைச்சராக்கியதும் சசிகலா தான். அப்ப ஒரு 30 வருஷம் அந்த அதிமுக அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அவங்க சொல்றவங்கதான் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க தான், மாவட்ட செயலாளர் அவங்க தான், அமைச்சர் அவங்க, அங்க போயிட்டு தான் இங்க போகும். அப்ப இந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தாலும், கட்சி பொதுச் செயலாளர் இருந்தாலும், ஆக்டிவா உள்ள வேலை பார்த்தது இவங்க தான். அந்த கட்சி அந்த அதிகாரம் முழுவதுமாக அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட 30 வருஷமா. அந்த 30 வருஷ அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அந்த பவர் சென்டரை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அந்த கோபம் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த கோபத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. இவர்கள் எல்லாரையும் நீங்க உள்ள கொண்டு வந்து வச்சு காம்ப்ரமைஸ் ஆனாதான் அந்த வாக்குகளை வாங்க முடியுமே தவிர, இவர்களை வெளியேற்றி விட்டு அந்த வாக்குகளை வாங்குவது என்பது அது ஒரு பகல் கனவு மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாது. அது என்ன சொல்றதுன்னே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோபத்துல இருக்காங்க. அதுக்காகத்தான் வந்து என்ன சொல்றாருன்னா, முத்துராமலிங்க தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு அந்த ஒரு அரசியலை பண்ற. அந்த அரசியல் அங்கு எடுபடாது. அதை விட ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டாருன்னு அவங்க கோபத்துல இருக்காங்க. எங்க கையில இருந்த பவர் சென்டர் பிடிக்கிட்டு போய் எங்களுக்கு பேர் கொண்டு விஷயம் கிடையாதுறாங்க. அதுக்கு 2-3 விஷயம் சாமியில் பார்க்கலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில டிடிவி தினகரன் 2ஆம் இடம், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் 2ஆம் இடம், அதிமுக 3வது இடம். 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஓபிஎஸ். ஓபிஎஸ்ங்கிற பேர்ல 5 பேரு ஒரு புதுசா ஒரு பலாப்பழ சின்னத்தில் நிக்கிறாரு. 3.5 லட்சம் ஓட்டு தேடி தேடி போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மேல கடும் கோபத்துல இருப்பாங்கன்னு பாத்துங்க. குக்கர் சின்னத்துல தேனியில நிக்கிறாரு, அவர் 2ஆம் இடத்துல வாங்கிக்காரு 3 லட்சம் ஓட்டுக்கு மேல. அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்படிங்கும் போது அந்த கோபம் ஒன்றும் தனியவே இல்லை. அந்த கோபத்தை அறுவடை பண்ணுவதற்கு, சமாதானம் பண்ணுவதற்குன்னா இவர்களை ஒன்றிணைத்தாத்தான் அந்த சமாதானம் ஆகுமே ஒழிய, இவர்களை வெளியேற்றி விட்டு அந்த ஓட்டை வாங்குறது தலைகீழா நின்னாலும் வாய்ப்பே இல்லை. இப்ப இதுல பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? இப்ப அதான் அவர்களை ஒருங்கிணைக்குமா இல்ல அவர்களை தனியா கழட்டி விடுமா? பிளான் பி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க பாஜக. எப்படின்னா, எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் ஒத்து போல, எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒத்து போல. இவர்களை கூட்டணியில வச்சுட்டு போய் தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும். எடப்பாடி இவர்களை சேர்த்துக்கிறதே மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பக்கம் டிடிவியை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணவே மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இந்த முட்டல் மோதலோட இந்த கூட்டணியை மிரட்டி கட்டி உள்ள கொண்டு வந்தோம்னா அது வாக்குகளாக அறிவிட பண்ண முடியாது, உள்ளடி வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது சிக்கலா வந்துரும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்றேன் 60 தொகுதி 70 தொகுதிகள்ல இந்த வாக்குகள் வந்து அப்படியே திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். திமுகவுக்கு இந்த எதிர்ப்பு அப்ப அந்த பக்கம் போய் ரொம்ப கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போகும் இந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். ஆல்ரெடி அப்படிதான் நடந்துச்சு. எடப்பாடி டிடிவி பிரிச்ச ஓட்டு தான் ஆண்டிப்பட்டி தொகுதி வந்து அவங்களுடைய கோட்டையா இருந்துச்சு, அதிமுக கோட்டை. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் கடந்த 2 முறை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர், பெரியவர் 2 முறை திமுக சட்டமன்ற உறுப்பினர். அது வந்து இவர் பிரிச்ச ஓட்டு, டிடிவி பிரிச்ச ஓட்டு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆகுது. யாருக்கு? இங்க குழப்பத்துக்குனால திமுக கேரி பண்ணிக்குது, திமுக டிரான்ஸ்பர் ஆயிருது. அப்ப அதை செக் பாயிண்ட் ஒண்ணு பண்ணலாம்னு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன், தேவைப்பட்டா ராமதாஸ், இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து விஜய் தலைமையில் ஒரு அணி, விஜய் தலைமை ஏன் அமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓட்டு அங்க போயிடக்கூடாது. இந்த குழப்பம், இந்த எதிர்ப்பு, இந்த ஓட்டுகளை எல்லாம் திமுக அறுவடை பண்ணிடக்கூடாது. அதிமுக எதிர்ப்புல இருப்பாங்க இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணியில் எதிர்ப்புல இருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டுமே இவங்க வாங்கிடுவாங்க. இந்த பிளான்ல தலை சுத்தம் கேக்குறப்ப, நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன், பிளான் பி ஒன்னு போட்டாங்க. அது நேத்து கூட பத்திரிகா சந்திப்புல டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. டிசம்பர்ல பாருங்க, எங்கள் தலைமையில நாங்க சொல்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவார்னு. இதைத்தான் நாம் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டே இருக்கோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 நிமிடம் அந்த சந்திப்பு இருந்தது. அந்த சந்திப்புல இடையூறே இல்லாம அவர் எல்லாத்தையும் அவரே சொன்னார், என்னென்னலாம் நடந்தது, இதெல்லாம் நடக்கும், நடந்தது போட்டு உடைச்சிட்டாரு. நாங்க தான் வர ஒண்ணு கோர வச்சோம், என்ன பண்ணுங்கிற 18 எம்எல்ஏக்கள் பதவி நீக்கத்துல இருந்து ஆட்சியை கொண்டு போனது வந்து அந்த எம்எல்ஏக்கள் தான். அவர்களுக்கு எதிராகவே அவர் செயல்பட்டார். நேத்து எடப்பாடி பழனிசாமி எங்க சென்னையில் பேசின பேச்சுல நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறார் அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறார். அது உண்மையான எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு யாரும் ஓட்டு போடல. அந்த அம்மா உயிரோட இருக்கப்ப அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு, அதான் மறைவுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்ப எப்படி நீங்க பாஜகவுக்கு நீங்க நன்றி விசுவாசமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்கணுமே. உங்களையும் ஏத்துக்கிட்டாங்கல்ல, ஏத்துக்கிட்டு 2வது முறை உங்களுக்கு 80 தொகுதிக்கு மேல எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப நீங்க நன்றி விசுவாசமா இருக்க வேண்டியது அதிமுகவுக்கு. அதை விட நன்றி விசுவாசமா இருக்கிறது சசிகலாவுக்கு. அதான் உண்மை. நீங்க அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் மீறிட்டு நீங்க வந்து பாஜகவுக்கு நன்றி விசுவாசமா இருக்குன்னா, நன்றி விசுவாசத்தை இங்கே காட்டணும், அங்க காட்டக்கூடாது.
இப்ப இது எல்லாமே இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணோம். அந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் போயிடாம இருக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குறாங்க. தொடர்ந்து பல பேட்டிகள்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல தொடர்ந்து சொல்லிட்டே வர்றேன். பிளான் பி ஒன்னு போட்டாங்க, பிளான் பி ப்ராசஸ் ஆன் போர்டு வெரி சூன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அநேகமாக அடுத்தடுத்த மாசங்கள்ல டிடிவி சந்திப்பாரு, விஜய் சந்திப்பாரு. விஜயை சுத்தி ஒரு அரசியல் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல கண்டிப்பாக போகும். இப்ப இதுல யார் சீனியருங்கிற ஒரு சிக்கல் வராதா? விஜய் வந்து இன்னைக்கு அரசியல் களத்திற்கு புதுசா வந்தவர். திரு டிடிவி தினகரன் வந்து கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர், ஆமா கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், தனி கட்சி ஆரம்பிச்சு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு. இதுல யார் சீனியர் யார் முன்னெடுப்பாங்கிறது இருக்குல்ல. அந்த சீனியர் அந்த ஜூனியர்ங்கிற விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் கூட்டணி ஆச்சு. அந்த மருந்துக்கு இது ஒரு அந்த நோய்க்கு இது மருந்து. அந்த ஜூனியர் சீனியர் கட்சி நான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு கூட்டணியில பங்கு வருதுல. நான் துணை முதலமைச்சரா இருந்து போறேன், என் கட்சியை சேர்ந்த 4 பேர் அமைச்சரா இருந்து போறோம். அப்ப எங்க தலைமையில ஒரு ஆட்சி, நாங்க நினைக்கிறவர்கள் ஆட்சி. ரொம்ப பாயிண்டா சொல்லிருப்பாரு, நாங்கள் கைகாட்டுகிறவர் முதலமைச்சர், எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் பாரு. நான் முதலமைச்சர் சொல்லவே இல்லை. ஆமா கூட்டணி யாரை கை காட்டுகிறதோ அவர் முதலமைச்சர். அப்ப விஜய் பக்கம் அவர் போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சிட்டாங்க. விஜய், ஓபிஎஸ், டிடிவி, கிருஷ்ணசாமி, பாமகவில் இருந்த ஒரு அணி, செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி போடுறாங்க. கூட்டணி போட்டு அதிமுக பாஜக பிடிக்காதவர்கள், அதிமுக பாஜக குழு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு போடுங்க, திமுக பக்கம் போயிடாதீங்கன்னு பிளான் பி வந்து போடுறாங்க. அவங்க அப்படி போடுறப்ப தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல அவங்க செகண்ட் பிளேஸ்ல வரலாம், ஒரு சில இடங்கள்ல வெற்றியும் பெறலாம். இப்ப பாமக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? பாமகலே 2 துண்டா இருக்கு. இப்போ யாருடைய முடிவு? ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய பாமக பெருசா ஆக்டிவா இல்ல. அங்க வந்து பெரிய அளவு தொண்டர்கள் இல்ல, பார்த்தாலே தெரியுது. வன்னியர் சங்கம் மூத்த நிர்வாகிகள் மட்டும் இருக்கிறாங்க. முழு கட்சியும் கட்டுப்பாடும் இவர்கிட்ட தான் இருக்கு. அன்புமணி கையில தான் இருக்கு. அன்புமணிக்கும் கொடுத்துட்டாங்க, சின்னம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். தேர்தல் ஆணையம் அன்புமணியை கட்சியினுடைய தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு. அப்ப கட்சி ஒரு பக்கம் தான் இருக்காரு. பாமகவில் ஒரு பிரிவு அவங்க இருக்கிறாங்க. வன்னியர் சங்கம் சீனியர் ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வேற ஒரு கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்கணும். அன்புமணி தலைமையிலான பாமக வந்து இப்போ இந்த பக்கம் இருக்குமா, ஏடிஎம்கே பக்கம் இருக்குமா, இல்ல திரு விஜய் அவர்கள் பக்கம்? கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு. அந்த கூட்டணியில இருந்து வெளியே வரவே முடியாது. வெளியே வர முடியாதுதானே பிரச்சனையே. ராமதாஸ் வந்து கூட்டி விட்டு வெளியே வாங்கன்றாரு. இவர் அங்க வழக்குகள்லாம் இருக்கு இவர் மேல, அதெல்லாம் மீறி வெளியே வர முடியாது. அப்ப இவர் வந்து அங்கதான் இருக்கிறாரு. அந்த கூட்டணி கன்ஃபார்ம் தான். கேப்டன் தேமுதிகவோ மற்ற கட்சிகள் ஒரு சில சின்ன கட்சிகள் ஆசிலேஷன் இருக்குமே தவிர அதிமுக, அன்புமணி தலைமையிலான பாமக, பாஜக இந்த 3 கூட்டணி வந்து கன்ஃபார்ம். இன்னொரு கூட்டணி வலுவான கூட்டணி உருவாக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கூட்டணி தான் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி. விஜய் ஏத்துக்கிட்டு போவாங்க. அந்த விஜய் ஏத்துக்கிட்டு போறப்ப சீனியர் நாங்க அவர் எப்படி முதலமைச்சர் கேண்டிடேட்டா போறப்ப இல்ல அது வந்து நாங்கள் உருவாக்குகிற அணி அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா அதை நாங்களும் தானே இருக்கிறோம். விஜய் முதலமைச்சராக்கி நாங்க வந்து வெளியில நடிக்க பார்க்கலையா, அந்த அமைச்சரவையில் நாங்களும் இருக்கிறோம்ல. அப்ப எங்கள் தலைமையிலான அமைச்சர் கூட்டணி நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுதான் பார்க்கணும். அதுல வந்து டிடிவி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு, நாங்க கை காட்டுகிறவங்க தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறார். இது வந்து இந்த பக்கம் திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கூட்டணியை வருகிற காலத்தில் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொல்ல போனா திமுக இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் கஷ்டப்படலாம் இருக்கிறாங்க, மனக்கசப்படலாம் இருக்கிறாங்க. பட் அதை கேரி பண்றதுக்கு சரியான ஆள் இல்ல. விஜய் தலைமையிலான இப்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி உருவாகிற பட்சத்தில் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சிறு சில கட்சிகள் அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப ஹாட்டாவே இருக்கும் அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமையுது அப்படிங்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து இப்ப அவங்க வந்து பல மாவட்ட செயலாளர்கள், பல நகர செயலாளர்கள் எல்லாமே வந்து அவங்க தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க பயணிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சீட் ஷேரிங்லாம் வரும்போது அவங்க கட்சிக்குள்ளார வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? இல்ல, அவங்களுக்கு பதவி கட்சி அதெல்லாம் தாண்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிற ஒரு மனிதரை நம்பித்தான் இருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றதா அவங்களுக்கு வேற வாக்கு. அவங்களுக்கு பெருசா கொள்கை கோட்பாடு பிடிப்பெல்லாம் கிடையாது, பெருசா அரசியலும் தெரியாது. விஜய் தளபதி என்ன சொல்றாருன்னா சரிதான் அப்படின்னு ஏத்துட்டு போயிருவாங்க. இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. 224ல 50-50 போட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த 150 பேருக்கு மேலே அங்க கேண்டிடேட் தேடி போறீங்க இல்ல. ஏன்னா இப்போ அவங்களோட கட்சி பொறுப்பாளர்கள் போடுறதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 140 மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை போடுறதுக்குள்ளாரே அவங்க கட்சிக்குள்ளார அவ்வளவு உள்ளடி சிக்கல் இருக்கு. பணம் வாங்குறாங்க, சமூக பிரிவை பார்த்து பதவி கொடுக்குறாங்கிற மாதிரியான ஏகப்பட்ட குளறுபடிகள் பேசப்பட்டுச்சு.
அப்படி இருக்கும்போது இந்த சீட் ஷேரிங்னு வரும்போது அது இன்னும் சிவியரா அவனோட அமைப்பை வந்து கொலாப்ஸ் ஆகாதா? இல்ல அப்ப எல்லா கட்சியிலும் நடக்க மாதிரியான சில சலசலப்புகள் இருக்கும், அது பெருசா ஒன்றும் வராது. ஏன்னா வந்து முதல் முறையாக தேர்தல் சந்திக்க போறவங்க, அனுபவம் வாய்ந்த ஆட்கள் வேணும்னு நினைப்பாங்க. அதனால வந்து அது பெருசா குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அங்க வந்து 100 தொகுதிக்கு 150 தொகுதிக்கு மேல கேண்டிடேட் போறது அவங்க வந்து தேடி பிடிச்சு தான் போற வேண்டியது இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்மையில மதிமுகவினுடைய மாநில மாநாடு திருச்சியில நடைபெற்றுச்சு. அதுல பேசின துரை வைகோ அவர்கள் மறைமுகமா திரு மல்லை சத்யா அவர்களை தாக்கி பேசியிருந்தாங்க. அவங்க தனியா ஒரு அமைப்பு கண்டு 7 நட்சத்திரங்களோட ஒரு தனி அமைப்பா கட்சியா அப்படிங்கிறத நவம்பர் 20ஆம் தேதி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல என்னதான் நடக்குது? எல்லா கட்சிகளும் இப்படி 2 பிரிவுகளா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வாரிசை எதிர்த்து மதிமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த வாரிசாலே இன்னொரு கட்சி பிளவாயிருக்கு. இன்னொரு பிளவை மதிமுக சந்திச்சிருக்கு. மகன் திமுக கூட அவர் மதிமுகவை மகன் திமுக விமர்சனிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பேசுறாரு. 91 வந்து 92 வந்து மதிமுக ஒரு ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே வாரிசுகளை திமுக கொண்டு வராங்கன்னு நினைச்சுதான் வைகோ வந்து ஒரு பெரிய குரலை எழுப்பினார். ஆனா அதற்கு பிறகு இன்னைக்கு என்னன்னா, அதே வாரிசால் அதே மதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டிருக்குன்னு பார்க்கணும். மதிமுகவில் ஏற்கனவே பல பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் இருக்கிற மத்தியில இந்த மாதிரியான ஒரு பிளவு வந்து மேலும் அந்த கட்சிக்கு ஒரு சிறு பலகீனத்தை ஏற்படுத்தணும். ஆனா அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க பாஜக கூட்டணிக்கு போயிருவாங்க. எதிர்த்தரப்பு சொல்றாங்க, மல்லை சத்யா டீம்ல சொல்றாங்க, அவர் பாஜகவோடு துரை வைகோ வந்து ஒரு டீலிங்ல இருக்கிறாரு, தேர்தல் நேரங்களை பாருங்க அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு தரப்புல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தீர்மானம் ஏற்றிருக்கிறாங்களே திமுக வெற்றிக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு, அதான் எங்களுடைய கொள்கைங்கிறாரு. இவர்கள் தரப்பு பண்றாங்க. ஏன்னா 2 பேருக்குள்ள துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை. அவர் தலைமையை இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு, வெளியிலேறி இருக்காரு. அது கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கு. ஏற்கனவே பலகீனமா இருக்கிற கட்சி இன்னும் பலகீனமா இருக்கு. இன்னொரு அமைப்பா என்னங்கிறது வரக்கூடிய காலங்களா தெரியும். அரங்கத்திற்கு வந்து அரசியல் தொடர்பான செய்திகள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.